அடியே உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சு அடி? 10 பவுன் பதக்கச்சங்கிலியோட பொண்ணு பார்க்க வந்தவனை எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப இந்த வக்கத்த பயல்கிட்ட மனசு கொடுத்துருக்கியே, அவனால உனக்கு ஒரு தோடு வாங்கி போட முடியுமாடி? ஐயோ அம்மா, மானம் போகுது, நிறுத்துமா. நீதாண்டி என் மானத்தை வாங்கிட்ட, என் கௌரவத்தை மண்ணில போட்டு பதச்சிட்ட. அவன்கிட்ட எதை கட்டிடி மயங்கின எடுபட்ட சிரிக்கி. உனக்கு புத்தியே கிடையாது, இப்படி வெக்க கிட்டத்தனமா பேசுறியே. நீ பொம்பளையா என்ன? அடியே, வெறும் பயலுக்கு கட்டி கொடுக்கறக்கு இந்த அன்னக்கிளி ஒண்ணு வெறும் சிரிக்கி இல்லடி. உன் கல்யாணத்துக்காக 500 ரூபாய் வச்சிருக்கேன், 5 பவுன் அசலா வச்சிருக்கேன், பசுமாடு வச்சிருக்கேன். இதெல்லாம் உனக்கு தாண்டி. என் மருமகன் ஆனை மேல வருவான், குதிரை மேல வருவான், மோட்டார்ல வருவான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என் கனவுல மண்ணெல்லி போட பாக்குறியாடி? அடியே, இதுக்கு ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன், ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன். சீமனை வந்து செத்து போறேன். அடியே, ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்கடி ஆம்பளைல விழுந்து வேடிக்கை பாக்குறீங்களா? போய் வேலையை பாருங்கடி. அடுத்த வீட்டு நியாயம் என்ன? அந்தாண்ட இந்தாண்ட போகாம வீதிய மறைச்சிட்டு நின்னுடுவாளுங்க. போங்கடி. சிரிக்கி மவளே, பட்டு புடவையும் பதக்கஞ்சங்கிலியோட சீர் எடுத்து வந்தாதான் உன்னை கட்டி கொடுப்பேன். ஞாபகத்தை வச்சுக்கோ. பாவிங்க, நாசமா போக எப்படி அடிச்சிருக்கானுங்க. என்ன வாயடிச்சு பாக்குற? கொடுத்த என் கண்ணை என்னாலே நம்ப முடியல தாமரை. உங்க அம்மா உங்ககிட்ட சண்டையெல்லாம் போட்டது எப்படி வந்த? அது தடுத்தா நான் நின்னுருவேனா? மைக்கம் தெளிஞ்சதுமே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நீ வைத்தியர்கிட்ட போயிருக்கதா சொன்னாங்க. உங்க அம்மா என்ன சொல்லுது? அதுக்கு உரமா தெரியாது மச்சான். நான் சீமனை ஊத்திட்டு சாக போயிட்டேன். ஐயோ தாமரை, உன்னை விட்டு நான் போயிடுவேன் மச்சான். சும்மா பாசாங்க. எங்க அம்மா பட்டு புடவையும் பதக்க சங்கிலியோட வந்து பொண்ணு கேட்டா தருவேன்னு சொல்லுது. இப்ப சந்தோஷமா? மச்சான், நீ கொஞ்சம் நிதானமா இருந்துக்க. ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம சங்கத்துல முன்னுக்கு நின்னு போராடுறவங்கள பெரிய தம்பி தீத்து கட்டிட்டு வரானா. அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நீ பயப்படாத. ஆமா, நீ பெரிய வீர, ஒண்ணு பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் ஏன் கதி? ஊர் இருக்கிற நிலைமையில உன்னை பத்தியே யோசிக்கிறிய. ஒவ்வொருத்தனும் உசுருக்கு பயந்து வீட்டுல உட்கார்ந்தா அப்புறம் ஊர் என்ன ஆகுது? நம்ம சனங்க நிம்மதியா 3 வேளை சாப்பிடணும், நல்ல துணிமணியை கட்டிக்கணும், குடி இருக்கு நல்ல குடிசை வேணும். அதுக்கு நம்ம உழைப்புக்கு ஏத்த கூலி வேணும். அந்த கூலியை பெற போராட்டத்துல நான் செத்தாலும் சந்தோஷம் தான். ஏய் அழாத, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம ஊர்ல உன்னையே முனியின தலைவரை 3 பேரையும் பாக்குற இடத்துல தீத்து கட்டணும்னு சொல்லி பெரிய தம்பி அடியாட்களுக்கு உத்தரவு போட்டிருக்கானா. திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு உனக்கு நான் தாலியை கட்டிட்டேன், தாலியா இருக்கிற மாதிரி இந்த குழு குழுக்குற. நீ செத்தா நான் தாலியா இருக்க மாட்டேன். இங்க பாரு, இந்த குண்டு மணி அரைச்சு தின்னுட்டா செத்துருவேன். தாமரை, என்னடா? ஒரு தீபிடி தாங்க. யாரு கேட்டது? உங்க அப்பன் கேட்டுச்சு. காசை குடுறா. இந்தா இந்தா, உங்க அப்பா மேலே ஜனாதிபதி போடா எடுத்துக்கிட்டு ஆளை பாரு. அப்பா இந்தாப்பா தீபெட்டி. டேய், கடையில யாரா இருக்குது? அவன் மண்டைங்கிறானா அவன் பொண்டாட்டிக்கிறாளா? அந்த மண்டையன் தான் பாருங்க, நான் விளையாட போறேன் பாப்பா. என்ன மாதிரியே இருக்குதுங்கடா என் பிள்ளைங்களும். டேய் மண்டா, வெளிய வாடா. யோ, எதுக்கு இப்ப லோலோன்னு கத்துற? புள்ளிய நீ ஏமாத்த பாக்குறியா? யார் ஏமாத்துறது? நீதான்டா. நான் எங்க ஏமாத்துறேன்? டேய், பீடி கட்ட தீப்பெட்டி குத்து அமிச்சிருக்க. அத நம்ம பையன கலியா? உங்க பையனா? டேய், என் பையனா உன் பையனா? அத போய் உன் பொண்டாட்டி லட்சுமி கேட்கல போ. என் பொண்டாட்டி லட்சுமியா? அவ பேரு உனக்கு எப்படி தெரியும்? அதான் ராத்திரி பகலா லட்சுமி லட்சுமி லோலோன்னு கத்துறல, அது என் காதுல கேட்காது. இந்த பாரு, சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்காத. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு வீடியோ கொடு. உன் கூட பெரிய ரோதனா போச்சியா? வத்தி பெட்டிக்கு மேல வீடியோ கேக்குறான். இந்தா கட்டாவே தர்றேன், என்ன விட்டு தொலை. நிறைய வேலை இருக்கணுமே, வேலை வெட்டி இல்லாம இல்ல. என்னது? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆமா. அது அப்புறம் உனக்கு தெரியும்? அதான் 5-6 வதவதன்னு பெத்து விட்டுக்க தெரியாது. டேய், அது என் ஆன்ம தன்மைடா, என்னுடைய வீரம். டேய், என்ன பெத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை 7 நாள்ல இந்த கடையை நான் காலி பண்ணல. என் பேர் கணேஷ் இல்லடா, பாருடா.
இந்த மண்டையங்கிட்ட இந்த பீடி ஏமாத்தி பிடிக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. வணக்கம் வணக்கம். உட்காரு. அதை எடுத்து போட்டு உட்காரு. எங்க ரொம்ப நாளா ஊருக்குள்ள ஆளே காணோம். அதை என்ன கேக்குற? மாமியா வீட்டுல ஒரு கெடா விருந்து போய் ஒரு 10 நாள் குடும்பத்தோட உட்காந்து கும்புரி எடுத்துட்டு வந்துட்டோம்ல. ஆமா, நீ ஏன்னா ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஒண்ணும் இல்லடா, என் பொண்டாட்டி ஒரு ஆள் வருமானம், 5 பசங்க, 7 பேரு சாப்பிட வேண்டியது இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சா என் பொண்டாட்டிக்கு துணையா இருக்குண்டா. பள்ளையாரி வீட்டுக்கு துணி எடுக்க போயிருந்தேன். அங்க ஒரு வேலை இருக்குதான். காலையில 9 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்துடலாமா? கையில் நிறைய காசா. என்ன வேலை? நானே கேட்டேன், இதோ தூக்குறதா தூக்குறதா? அருமையான வேலை. ஒரு பீடிக்குள்ள வேலை வாங்கி தரேன்ட்டு ஒரு பீடி எடுத்துட்டு வேலை வாங்கி தரேன்ட்டு வேலையை காட்டான் பாத்தியா? என்னன்னு வாழ்க்கை இப்படிதான். இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போயிடுறோம். ஏன்னா இந்த நசுக்கு கொட 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 கொட்டை குச்சி மாதிரி ஒண்ணு மேல எங்க வாங்கின பீடி? எங்க வாங்கின பீடி? மண்டையங்கிட்ட தான் வாங்கினேன். மண்டையும் கடையில எவனா தலையில மசாலா இருக்க வாங்குவானா சொல்லு? மண்டையங்கள்லாம் எவனா வாங்குவானா? அவன் ஒரு முட்டா பையனை. ஏன் பாய் கடையில் வாங்க வேண்டியதானே? இதுல என்ன இருக்குது? இதை குடிச்சு நோய் வந்து டிபி வந்து செத்து போயிடுவேன். அப்புறம் உன் குடும்பம் அனாதையாகி போயிடும், உன் பொண்டாட்டி விதையாகி ரோட்ல நிப்பா. இது தேவையா? நல்ல பீடியா வாங்க மாட்டேன். பாய் கடையில் வாங்க வேண்டியதானே? நம்ம கரிப்பாய் கடையில சிங்கப்பூர்ல இருந்து பீடி வாங்கிட்டு வராரு. நான் தான் வாங்குவேன். என்ன நாத்தம் அடிக்குது? குடிச்சு பார்த்து ஒரு நல்லதா ஒரு பீடி வாங்க தெரியலையே. உன் வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்படி பீடி வாங்கி பீடி வாங்க தெரியல. வேலை இல்லைனாலும் வெட்டி பேசுதான். ஒரு பீடி தான் நல்ல பீடியா இருக்குது. நான் வந்துட்டேமா. அண்ணா யாரு இல்ல? பொண்டாட்டி கூப்பிடுறா. அக்கா வேலை வேலை தானே, கண்டிப்பா கிடைச்சிருந்தேன். போன இவன் கிட்ட ஒரு 10 பீடி வாங்கறதுக்குள்ள நம்ம என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. எப்படியோ ஒரு 10 பீடி கிடைச்சது. 2 நாளைக்கு நல்லா ஜம்முன்னு மூட வேண்டியதா. தாமரை, தாமரை, தாமரை. ஊருன்னு ஊரை கட்டிட்டு அழ வேண்டியது தானே? ஏன் என் பின்னாடி சுத்துற? ஊரைய கட்டிக்க முடியும், உன்னை தாண்டி கட்டிக்க முடியும். அது தெரியுதுல்ல, அப்ப சீக்கிரம் வந்து பொண்ணு கேளு. பட்டு போடுவ பதக்கு சங்கிலியோட தான் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரணும்னு உங்க அம்மா உத்தரவு போடுது. அதுக்கெல்லாம் காசு வேணாமா? புரிஞ்சுக்கு தாமரை, அறுவடப்பதான் 4 காசு வரும். இதெல்லாம் செய்ய முடியும். பட்டு போடுவ தங்க சங்கிலி வளையல் மோதிரம்னு வரிசையா சீரை வச்சுக்கிட்டு கீவலூர்காரன் காத்துக்கிட்டு இருக்கான். நீ இன்னும் இப்படியே இருந்தனா அப்புறம் எங்க அம்மா அவனுக்கே கட்டி கொடுத்துரும். அப்ப அவனே போய் கட்டிக்க. ஐயோ மச்சான், கோச்சுக்காத மச்சான். மச்சான் தெரியாம சொல்லிட்டேன் மச்சான். பேச மாட்டேன்னு முறப்ப போனா இப்ப மட்டும் வந்துட்ட. ஓடி. ஏன் மவராசனுங்களா, கொஞ்சம் அடுத்த வயல்ல போய் களை இல்லைங்களே. எங்களை அடுத்த வயல்ல போய் கலையில சொல்லிட்டு நீங்க கலைகளை சேத்துல மேய்ச்சிட்டு போலான்னு பாக்குறீங்களா? உங்க ஜம்மா இன்னைக்கு கிட்ட பலிக்காது. பாவி மக்களே, நீங்களே பண்ணையாகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்களை எல்லாம் திட்டு வாங்க வச்சிருவீங்க போல இருக்கு. டேய் வாங்கடா, அடுத்த வயலுக்கு போவோம். நீ வேணா போடா, நான் வரல. அட புத்தி கட்ட மச்சானே, சாடையில சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? காலையில இருந்து பொண்ணுங்க பின்னாடி நிக்கிறீங்களே, பொண்ணுங்க ஒண்ணுக்கு இன்னுக்கு போக மாட்டாங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் அடக்கிட்டு நிக்கிறது? என்னால என் மானமே போச்சு. போடா வாங்கடா. தடிமாட்டாட்டம் ஒண்ணு பெத்து வச்சுக்கிட்டு அடுப்புல கடந்து நான் சாக வேண்டி இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. யாருன்னு வந்து என்ன பிரயோஜனம்? எங்கடி போற? ஆத்திர அவசரத்து கூட சொல்லிட்டு தான் போணுமா?
தாமரை, நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? நேத்து முழுக்க என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? என்னால தூங்கவே முடியல. கெட்ட கெட்ட கனவா வருது. உன்னை எங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்லை. நீ வெறும் பயலாம். அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போயிட்டா நான் உன்னை மறந்துடுவேன்னு எங்க அம்மா நினைக்குது. அப்ப என்ன மறந்துட்டு போற? நான் போக மாட்டேன். அப்பா, இப்போதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு தாமரை. ஐயோ, என்ன மச்சான்? தாமரை, நான் உன்னை காதலிக்கிறேன்ல, எனக்கு ஒரு முத்தம் தர மாட்டியா? என்னது முத்தமா? முத்தம் தானே கேட்டேன், எதுக்கு போய் அழட்டிக்கிற? நான் மாட்டேன். முதல்ல முத்தம் கேப்ப, அப்புறம் முழுசா கேப்ப. என்ன விடு சாமி. தாமரை, இப்ப நீ கொடுத்துட்டு போல, அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ பேசலனா என் பசுமாடு என்ன பால் கறக்காதா? போயா. ஏய், நீயா கொடுத்துரு, இல்ல கற்பழிச்சிருவேன். முடிஞ்ச செஞ்சுக்க, யார் வேணானா? நேரம் ஆகுது, சீக்கிரம். பயமா இருக்கா? என்னால வாழைப்பழத்தை உரிச்சு தர முடியாது. திங்க ஆசைப்படுறவங்க தான் உரிச்சுக்கணும். என் ஆசை மச்சானே உன்ன